ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சத்தான இட்லி பொடி தான். இட்லி பொடி சும்மா கொடுத்தாலே குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்க. பட் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி அதை இன்னும் கொஞ்சம் என்ரிச்டாக எனர்ஜெட்டிக்காக மாற்ற போகிறோம். ஸோ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதை அரைச்சி டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு எள்ளுங்க, 2 ஸ்பூன் எள், ஒரு 200 கிராம்ஸ் உளுந்து, அதே மாதிரி 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பு, ஒரு 100 கிராம்ஸ் நிலக்கடலை பருப்பு, ஒரு 6 பூண்டு வதக்குனது, 8 மிளகா எடுத்திருக்கேன் பெருசாக. நான் நார்மல் வர மிளகா தான் யூஸ் பண்ணுவேன். இது கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் 2 பெருங்காயக்கட்டி. ஸோ இதை தான் வச்சு நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துட்டேன். நீங்கள் மிளகா வறுத்தும் போது மட்டும் 2 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு வறுத்தீங்கன்னா நெடி வராமல் இருக்கும். ஸோ இதை நான் வறுத்து ஆற வச்சுட்டேன். இது எல்லாமே ஆறினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நான் இட்லி பொடியாகவே அரைச்சிட்டேங்க. நல்லாவே அரைஞ்சிருக்கு. எனக்கு குறக்குறன்னு இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ நான் குறக்குறன்னு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.